ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 1942ங்கிற பில்டப்பில் கட்டின ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK வில்லா. இது நம்ம திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK வில்லா. இது நம்ம கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. இது 2022 ரிவர் சாண்டில் கட்டப்பட்ட ஒரு ரீசேல் ஹவுஸ். இது வந்து ரீசேல் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புதுசாக நீட்டாக இருக்கும். இதில் நிலவாசல், அதாவது மெயின் டோர் எல்லாமே 100% ஃபஸ்ட் கிளாஸ் டீக்கூடில் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஹாலில் 2ஆக பார்ட்டிஷன் பண்ணி, வுட்டில் பார்ட்டிஷன் பண்ணி டிவி யூனிட்டுக்காகவும், அந்த பக்கம் ஆக்சுவலாக இது ப்ரைவேட் ஹால், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஹால். இது 2 மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் உள்ள விண்டோ சைஸஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 6 ஃபீட்டுக்கு, அதாவது 6க்கு 4ங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல காற்று மற்றும் வெளிச்சம் உங்களுக்கு நல்லா வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா அப்படின்னாவே உங்களுக்கு ஹாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 விண்டோஸ் கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் அது ஒரு வில்லா டைப்பில் உங்களுக்கு வரும். இதில் என்ன அப்படின்னா இந்த விண்டோஸ், ஹாலில் உள்ள விண்டோஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளோர்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4ங்கிற 2ம் 6க்கு 2ங்கிற சைஸில் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், கிச்சன் ப்ளஸ் டைனிங், பூஜா யூனிட், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்கில் உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டிவி யூனிட்டை பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு 2 யூனிட்டாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹால்லேருந்து நம்ம ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் ப்ளஸ் டைனிங் 2மே சேர்ந்து அமைஞ்சிருக்கு. டைனிங்கில் உங்களுக்கு பூஜா யூனிட், அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பூஜா யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் அதில் என்ன, டைனிங் ஹால்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கிச்சனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கு 10ங்கிற சைஸில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் வித் மைக்கால் பண்ணியிருக்கிறோம். கிச்சன் டேபிள் டாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபீட்டில் உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டில் எல்லாமே 2க்கு 2ங்கிற வெர்டிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம டைனிங் ஹால்லேருந்து திரும்பணும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வருது. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 13க்கு 13 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குறோம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து லாஃப்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூம்னாவே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் பண்ணியிருப்போம். இதுலேயும் சேம் அப்படி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6க்கு 6ங்கிற சைஸில் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா ப்ராடாக லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுறது. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கொடுத்துருக்குறோம். 7 ஃபீட்டில் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறோம். மீதி உள்ள 3 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பட்டி பார்த்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கிற எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இங்கேருந்து என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஸ்டேர் கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெர்டிஃபைட் டைல்ஸ், ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எஸ்எஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா கர்வ் டைப்பில் இருக்கும் எல்லாமே. நீங்கள் இது ஏன் அப்படின்னா இது ஒரு கஸ்டமர், இது வந்து அவங்க விற்கிறதுக்காக கட்டின வீடு கிடையாது, அவங்களுக்காக அவங்க இஷ்டப்பட்டு கட்டின வீடு. பட் அவங்க இப்போ ரிட்டையர் ஆகி போகிறதுனால அதை சேல் பண்ணுறாங்க. இங்கே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பெட்ரூம் இருக்குது. 2மே மாஸ்டர் பெட்ரூம். சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு ஹாலோட சைஸில் அமைஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய பெட்ரூம். அண்ட் 2 பெட்ரூமே அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பெட்ரூமில் நம்ம சேம் கீழே பார்த்த மாதிரியே அதே டாய்லெட் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். அதாவது மாஸ்டர் பெட்ரூம்னாவே இன்னும் சைஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சைஸ் பார்த்தீங்க இதோட சைஸ் என்னன்னா
15க்கு 14ங்கிற சைஸில் உங்களுக்கு வுட் ஒர்க்கு, உங்களுக்கு செல்ஃபில் வுட் ஒர்க்கு, லாஃப்டில் வுட் ஒர்க்கு, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ரூமை பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் சைஸில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ரூம் இது. இதோட அட்டாச் டாய்லெட்டும் சேம் இதுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு சைஸில் கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம ஹாலில் பண்ண மாதிரியே இங்கேயும் நம்ம வந்து ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து விண்டோ கொடுத்துருக்குறோம். இதில் டிவி யூனிட் இந்த பெட்ரூமில் என்ன அப்படின்னா டிவி யூனிட்டோட கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டேபிள், டிவி யூனிட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பெருசு தான். கிட்டத்தட்ட 10 அடிக்கு 7 அடிங்க வித்தியாசத்தில் அந்த சைஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவுமே வெஸ்டர்ன் தான். இந்த வீட்டில் உள்ள எல்லா டாய்லெட் 3மே உங்களுக்கு வெஸ்டர்ன் மட்டும்தான் இருக்கும். கீழே உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸு, வுட்டு, சிமெண்ட் எல்லாமே பிராண்டட் தான். ஏன்னா இது சேல்ஸுக்காக கட்டின வீடு கிடையாது. கஸ்டமர் அவங்களுடைய ஓன் யூஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இந்த வீட்டை அர்ஜென்ட் சேல் பண்ணுறாங்க. இந்த வீட்டோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் முக்கியமான அப்படின்னா இன்னும் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ன இருக்குன்னா நமக்குன்னு இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச பால்கனி. அந்த பால்கனியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன் அப்படின்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. திருச்சி கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வீடு வேணும், இல்லை இவ்வளோ பெருசு வேணாம், எனக்கு சின்ன சைஸில் வேணும், கார்பரேஷன் லிமிட்டில் வேணும் அப்படின்னா இதே கேட்டட் கம்யூனிட்டி பக்கத்துலேயே நம்மக்கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் கேட்குற சைஸில் கேட்குற டிசைனில் நம்ம கஸ்டமர்ஸுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன்.